தெரியலேரோ ராமா பக்தி மார்க்கம் முன்னூன்னு பாடுறத தபப அதில் ஒரு கன்னடா, அதுக்கப்புறமா அதில் அபங்கு. இப்போ வந்து காக்கை சிறகினிலே நந்தலாலா அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு விருத்தமா கொஞ்சம் பாடி இந்த பாட்டு பாடி அது ரங்கபந்தா. இன்னைக்கு வந்து வாய்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு டிராமா பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி கச்சேரியை மேலே தூக்கணும். உங்களுக்கு வாய்ஸ் கோவிட் வாஸ் அ ஹியூஜ் லைஃப்லயே ஒரு திருப்பி போட்டு எவ்ரிதிங் இஸ் accessible on the social media இல்லையா? அப்போ நம்ம கேட்டு இல்லை எனக்கு இது பிடிக்கல. மியூசிஷியனுக்கு மட்டும் பாடுறது மட்டுமா சேலஞ்சு? சோஷியல் மீடியாவில் நான் என்ன கான்டென்ட் போடுறது? எனக்கு இப்படிதான் பூஜை ரூமில் அப்படியே வழக்கேற்றி அதெல்லாம் கரெக்டாக செட்டப் பண்ணி நாங்கள் அப்படியே மீராபாய் இடமா தம்பூரா எடுத்து அப்படியே உள்ள ஃபிலிம் சீன். உன்னை படின்னு பின்னாடி நின்று நான் சொன்னது கிடையாது. நீ என்ன நினைக்கிற? டிட் யூ ஃபேஸ் தட் சேலஞ்ச்? நல்ல வேலைமா நீ இல்லை. உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. இறை வழிபாட்டுக்கூடிய சங்கீதமாக கர்நாடக சங்கீதம் இருப்பதற்கும் இறை வழிபாடெல்லாம் தேவையே இல்லை, அந்த மாதிரியான இதுலேருந்து பிரிச்செடுத்து கூட சங்கீதத்தை பாடலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்தது இல்லையா? அதில் நீங்கள் என்ன? அது இப்போ எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா நாங்கள் சின்ன வயசுல இந்த மாதிரி வழிபாடு இதெல்லாம் நாங்கள் யோசிச்சதே இல்லை. we just did it because we loved it. இப்போ கூட சமீபத்தில் கூட we do it because we want to do the best by the art. நம்ம குரு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிதான் நாங்கள் இது வரைக்கும் அப்படிதான் நீங்கள் பாடும் பொழுது இப்போ சில பேருக்கு இப்போ தியாகராஜ சுவாமி ஒரு கீர்த்தனை அவர் பண்ணாருனாக்க he was one with drama. கரெக்ட். யூ ரெஸ்பெக்ட் த கம்போசர்ஸ் விஷன். இப்போ தீக்ஷிதர் ஒரு காம்போசிஷன் பண்ணுறாரு அப்படின்னாக்க, நவாவரண கீர்த்தனை பண்ணுறாருன்னா அவருடைய தேவி உபாசனையில் இருந்தாருன்னு தான் நம்ம நம்ப வேண்டியிருக்கு. இப்போ பிரம்மேந்திரால் ஒரு காம்போசிஷன் பண்ணுறாருனாக்க அவர் பிரம்ம தத்துவத்தில் தன்னை முழுக்க தன்னை ஒப்படைச்சாரு. அப்படித்தான் the compositions were revelation of what they were internalizing அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கர்நாடக சங்கீதத்தில் பக்தி பூர்வமான அல்லது பாவபூர்வமான அல்லது கம்போசர்ஸ் என்ன மனநிலையில் அதை கம்போஸ் பண்ணாலும் அந்த பாவத்தோட தான் பாடுறீங்களா? இல்லை அப்படி இல்லை இருந்தாலும் நம்ம எல்லாரும் ரொம்ப எங்கேயோ இருக்கணுமே. எல்லாரும் ரமண மகரிஷி ஆக முடியுமா? இல்லை எல்லாரும் தியாகராஜா ஆக முடியுமா? தீட்சிதர் நம்ம அப்படி ஆக முடியாது. இப்போ கம்பன் கம்பனை பற்றி பாரதியார் சொல்கிற பொழுது எல்லையன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்ட முயன்றிடும் முயற்சி அப்படிங்கிறாரு. எல்லையொன்றின்மையை கம்பனே முயற்சி தான் பண்ணுறாராம் காட்டுறதுக்கு. அவராலே முடியாதான், அவ்வளோ பெரிய கவிஞராலே முடியாதுன்னு போது நம்மளாம் யாருன்றது தான் ஒரு சாதாரண விஷயம். அது மாதிரி அவங்க பண்ணாங்க, அவர்கள் மும்மூர்த்திகள் அவங்க பண்ணாங்க. இல்லை தமிழ் நால்வராக இருந்தால் அவர்களும் அவங்களுடைய பங்களிப்பையும் நம்ம பெருசாக தான் நினைக்கிறோம். அவர்களுடைய பங்களிப்பு மாதிரி உங்களுடைய சங்கீதத்தில் அந்த முயற்சியில் நீங்கள் இருக்கீங்களா? இந்த முயற்சியால see I would say the greatest quality of classical music that it is a very elevated state of mind. கேக்குறவாளுக்கும் இன்ஃபேக்ட் கேக்குறவாளுக்கு sometimes they are in a more elevated state of mind than the singer themselves. and அவளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸோ அதுதான். இப்போ நான் ராகம், பாவம், தாளம், வார்த்தைகள் இதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்றேன்னா அதுதான் எனக்கு தெரியும். இதெல்லாம் பிளைண்ட் மேன் ஃபீலிங் தி எலிஃபென்ட் அட்டமா. அவளுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அதுதான் நம்ம எடுத்துன்னு வருவோம். ஸோ எனக்கு இதெல்லாம் தெரியல, எனக்கு இது ஸ்வரமாக தான் தெரியறது, ராகமாக தெரியறதுன்னா நீ அதான் எடுத்துன்னு போவா. இட்ஸ் ஆல்சோ த லாஸ் ஆஃப் த பர்சன் இல்லையா ஹூ சேஸ் தட் தேர்ஸ் நோ. உங்களுக்கு எதுவாக தெரியறது? எனக்கு இது எலிவேட்டிங்காக தெரியறது. எவ்ரிடே நான் புதுசாக கற்றுக்கிறேன். when I was a child வயலின் கற்றுக்கிறத ஸ்வரம் தான் எனக்கு தெரிஞ்சுட்டு இருந்தது. பிகாஸ் எனக்கு வார்த்தை அந்த அளவுக்கு அப்புறமா தான் அது வந்தது. முதல்ல ஸ்வரம் தான் வந்தது. தெரியலேரோ ராமா பக்தி மார்க்கம் முன்னூன்னு பாடுறத தபப மம ககரி சனி சாரி கமா இப்படிதான் நான் வாசிச்சிருக்கேன். தெரியலேராமா எங்கேயோ இருக்குன்னு தெரியும்னா அங்க போடணுமே. அதுக்கப்புறமா பாட ஆரம்பிச்சோம். தெரியலே அதோ வேர்ட்ஸ் ஜாயின்டு. இப்போ கொஞ்ச நாளாவே அந்த அர்த்தத்தை பார்த்து ப்ரொனவுன்சியேஷன் எல்லாம் கரெக்டாக பண்ணாலும் அவர் என்ன அர்த்தத்தில் பாடினார், அவர் என்ன மனநிலையில் இருக்காருன்னு அதுக்கும் ஒரு மெச்சூரிட்டி வரணும் இல்லையா? ஸோ அந்த மெச்சூரிட்டி வந்தால் தான் மேபி வி ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் தட்.
பட் அவ எப்படி கம்போஸ் பண்ணா அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த கம்போசர்ஸ் வந்து எலிவேட் பண்ணோம் எல்லாரையும் தான் கம்போஸ் பண்ணா. ஸோ ஐ திங்க் நம்ம அதை பாடினாலே ஐ திங்க் வீல் கெட் எலிவேட்டட் நேச்சுரலி. இஃப் தேட் டஸ் நாட் அக்கர் டு அ சிங்கர், then that is his misfortune, maybe that is his ignorance, but that doesn't take away that the composition or the purpose is also, or it is primarily to elevate everyone, not just through the music but through the message, through the spiritual path. இந்த சங்கீதத்தில் எவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, ஸ்பிரிச்சுவல், மியூசிக்கல், தாளம், லிரிக்ஸ், க்ரியேட்டிவிட்டி, எவ்வளோ டைமென்ஷன்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஒரு டைமென்ஷன்ஸில் ஒரு அளவுக்கு தேர்ச்சி வரத்துக்கே இட் டேக்ஸ் அ லைஃப் டைம். ஸோ எங்கள் குரு சொன்ன மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த கடலில் அவ்வளோ நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ என்னோடய பாத்திரமோட சைஸில் தானே எனக்கும் ஞானம் வரும். ஆனால் அதோட தட் டசன்ட் டிஃபைன் தி ஆர்ட் ஃபார்ம், தட் டசன்ட் டிஃபைன் த மியூசிக், தட் இஸ் இன்ஃபைனைட். அது வந்து நம்ம இம்மெஷரபிள் ஓஷியன் அட்டமா. எனக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கோ, கெப்பாசிட்டி இருக்கோ, ஆர்ட் ஃபார்ம் இதுன்னு நான் இப்போ டிஃபைன் பண்ணுவேன். பட் த திங் இஸ் தட் அந்த ஆர்ட் ஃபார்ம், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தட் ஆர்ட் ஃபார்ம் அது மாறிண்டே இருக்கும், அது இவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஒரு 27 ஆண்டுகளாக நீங்கள் பாடிட்டுருக்கீங்க, ஆல்மோஸ்ட் 3 டிகேட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிகேட் ஆஃப்டர் டிகேடு உங்கள் சங்கீதம் என்னவாயிருக்கு, கேட்பவர்கள் எப்படியா மாறி இருக்காங்க? முதல் கச்சேரி 97ல் பாடினோம், 98ல் இன்னும் கொஞ்சம் கச்சேரி பாடினோம், 99ல் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கச்சேரி நடந்தது. முதல் கச்சேரி அந்த திருமல் டிடிடி டி நகரில், அந்த கச்சேரியில் தான் ஒரு சேஞ்ச் எனக்குள்ளே வந்தது. ஓ, நானும் பாடலாம்ல, எனக்கு நல்ல வாய்ஸ் இருக்குல்ல அப்படின்னு. ஸோ அந்த மூமெண்ட்லேருந்து இன்னி வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் ரசிகாஸ் இதை எதிர்பார்த்துட்டு வரா, இது அவளுக்கு பிடிக்கும்னு நான் பாடினேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மியூசிக் அவளுக்கு சேரணும்னு அந்த ஒரு ஆசை இருந்திருக்கு. தட் ஐ ஷுட் கனெக்ட், எனக்கு என்ன பிடிச்சதோ அவள்கிட்ட அந்த கனெக்ஷன் கம்ப்ளீட் ஆனாதான் த பர்பஸ் இஸ் அச்சீவ்டுன்னு அந்த ஒரு பாயிண்டில் வி ஹேட் ட்ரெமெண்டஸ் கிளாரிட்டி. ஸோ அது எப்படி அந்த பிரிட்ஜை எப்படி நம்ம சேர்க்கறது? ஏன்னா என்னோட மியூசிக்கை நம்ம வந்து டைல்யூட் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் நினச்சதெல்லாம் பாடணும், இதெல்லாம் பண்ணோம், எனக்கு அந்த சுத்தத்தை மெயின்டைன் பண்ணோம். ஆனால் அதை டைல்யூட் பண்ணாமல் நான் எப்படி, சப்போஸ் ஐ வாண்ட் டு சிங் ஒரு ராகம் நல்லா டெப்த்தாக பாடணும், ஆனால் அவங்களுக்கெல்லாம் அலைப்பாய்தை கண்ணா, குறியன்றும் இல்லை, ஒரு 2 அபங்கு இப்படி பாடினா ஜனஞ்சகமாக இருக்கும். இது போதும் இன்னைக்கு, இது ஏதோ ஒரு half an hour பாடிட்டு அங்கே இறங்கலான்னு சொல்கிறதுக்கும் எனக்கு ஐ வாஸ் வெரி சர்டன் தட் வி ஹேட் டு டூ வாட் வி பிலீவ்ட் இன். ஆனால் அவளையும் அதில் கூட்டிட்டு எப்படி போகிறதுங்கிறது தான் எங்களோட என்டையர் ஜெர்னியோட அடிப்படையான விஷயம். கரெக்ட். ஸோ அதில் somehow it happened because இல்லை, யூஆர் ஸ்பீக்கிங் அபவுட் இன்க்ளூசிவாக இருக்கிறது, அவளையும் சேர்த்துண்டு ரசிகர்களையும் சேர்த்துக்கொண்டு அவர்களுடைய எதிர்பார்ப்பையும் சேர்த்துண்டுன்னு அந்த கான்டெக்ஸ்டில் நான் ஐ ஹோல்ட் அன் ஒப்பீனியன். மேபி உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் என்னன்னு சொல்லுங்கள். அட்லீஸ்ட் கான்சர்ட்னுடைய செகண்ட் பார்ட்டில், அதாவது நீங்கள் சப்மெயின் ராகம் மெயின் ராகம் பாடி ஒரு தமிழ் கீர்த்தனை அந்த மாதிரி பாடி முடித்ததுக்கப்புறமாவே இன்றைக்கி கான்சர்ட்ஸில் பெரும்பாலும் ரசிகர்கள் பக்கத்துலேருந்து, இப்போ நீங்கன்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க இதை பாடுங்க அதை பாடுங்கன்னு கேட்குறது ரசிகர்கள். ஆஸ் அ மியூசிஷியன் நீங்கள் நிறைய பாடாந்தரம் இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து நம்ம இந்த ரசிகர்கள்ட்ட போய் இதை புதுசாக நம்ம பாடணும், அந்த பாட்டை ரசித்த மாதிரியே இதையும் அவங்க ரசிக்க தான் போகிறாங்கன்னு ஒரு பெரிய கற்பனையோடு நீங்கள் வந்திருப்பீங்க. அந்த நேரத்தில் அதெல்லாத்தையும் தவிடு பொடி ஆக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் அந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நல்ல ஒரு உருப்படியை பாடி அவங்களுமே அதை ரசிப்பாங்க, ஒரு தடவை கேட்டால் ரசிப்பாங்க. ஆனால் அதை கேட்குவதற்கான அந்த மனநிலையில் கூட இல்லாத பல சந்தர்ப்பங்களை நான் ஒரு ரசிகராக உட்காந்து பார்த்துருக்கேன். திரும்ப திரும்ப அதே பாடல்களை கேட்குறது இந்துஸ்தானி கச்சேரியிலையும் நடக்கும். இப்போ பேகம் பர்வீன் சுல்தான் அவங்க வந்தாங்கன்னாக்கா தயானி பவானி பாடுங்கன்னு அவங்களோட சிக்னேச்சர் சாங்கை வந்து வற்புறுத்துவாங்க இல்லையா? அந்த மாதிரியான தருணங்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஐ ஆல்சோ திங்க் பெரும்பாலும் என்னோட அனுபவத்தில் நாங்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம்னு சொல்லணும். ஏன்னா நாங்கள் என்ன பண்ண ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் ஏற்றுட்டு இருக்காங்க. நாங்கள் நிறைய புதுசு ட்ரை பண்ணியிருக்கோம், இப்போ கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கஷ்டமான பல்லவிகள் கையாண்டிருக்கோம், இப்போ கூட அதை கச்சேரியில் பாடுறோம். புது அபங்கங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சொல்லவே இல்லை, இல்லை செகண்ட் ஹாஃப் ஆல்சோ. அதான் நான் வரேன்.
அபங்கும் நிறைய புது நாங்க அபங்க மெட்டு சேர்த்து அதை டியூன் பண்ணி கம்போஸ் பண்ணி பாடுறோம். இன்ஃபேக்ட் இந்த சீசன் முழுக்க நாங்க வந்து அபங்க ஒன் பார்ட் ஒன்லி வாஸ் த ஃபெமிலியர், வேற எல்லாமே அன்ஃபெமிலியரா பாடினோம். புது ஃபார்மேட்டையே மாத்திட்டோம். விருத்தம் அண்ட் தி அபங் ஒரு பீஸா எடுத்து. லைக் ஒன்று சொல்லுவீங்களா எக்ஸாம்பிளுக்கு? நாங்க வந்து இப்போ பாடினது வந்து ஒரு பிருந்தாவன சாரங்கான்னு ஒரு ராகம் எடுத்துட்டு அதுல ஒரு தமிழ் பாடல், அதுல ஒரு கன்னடா, அதுக்கப்புறமா அதுல அபங்கு. இப்போ வந்து காக்கை சிறகேனிலே நந்தலாலா அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு விருத்தமா கொஞ்சம் பாடி இந்த பாட்டு பாடி அது ರಂಗಬಂದ ಬೃಂದಾವನದಲ್ಲಿನಿಂದ ಕೊಳಲಿನ ಧ್ವನಿ ಬಹು ಚಂದ இந்த பாட்டு பாடி கஷிசாவுமி விருந்தாவன. ஸோ ஒரு கச்சேரிலையும் நாங்கள் மெட்லி சட்டமாக பாடினோம் அந்த வாட்டி. தமிழ், கன்னடா, தெலுங்கு, சம்ஸ்கிருதம், மராட்டி, இந்த ஒரு ஃபார்மேட்டில் நாங்கள் இது மாதிரி பண்ணதே இல்லை. பீப்புள் லவ்ட் இட். ஸோ ஐ திங்க் நாட் தட் நான் பெருமையாக நான் புதுமையாக பண்ணேன் பீப்புள் லவ்ட் இட்னு நான் சொல்ல வரல. வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் இஃப் தெர் இஸ் அ சர்டன் குவாலிட்டி அபவுட் யுவர் இன்னோவேஷன்ஸ். அது என்ன குவாலிட்டினா emotion, which is the most important quality, and shuddham, which is this also another important quality. shuddham na angradu voice la ஒரு ஃபைன் டிம்பர், அதில் ஒரு குவாலிட்டி, அது சுஸ்வரமாக இருக்கணும். வெரி வெரி கிஃப்டட் வாய்ஸ். அதனால தான் எந்த அளவுக்கு நம்ம வாய்ஸ் கிஃப்ட் வாய்ஸோட குவாலிட்டியை ஏற்றுறோமோ அந்த அளவுக்கு மியூசிக் சுத்தமாக இருக்கும். ஏன்னா வாய்ஸ் எப்போ நம்மளுக்கு கைவசத்தில் இல்லை, இட் இஸ் நாட் குட்னா வீல் ஹாவ் டு திங்க், ஏதாவது பண்ணி எப்படியோ சமாளிக்கணும்னு வரும். அந்த நிர்பந்தம் நிறைய பார்த்துருக்கேன். இன்னைக்கு வந்து வாய்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி கச்சேரியை மேலே தூக்கணும். உங்களுக்கு வாய்ஸ் நன்னா இருந்ததுன்னா இந்த ட்ராமா, இந்த ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே வேண்டாம். வாய்ஸ் வில் பி இட்ஸ் ஓன் சேல்ஸ்மேன். நல்ல சங்கீதம் பாடலாம். தட் இஸ் வை ஐ சே நல்ல வாய்ஸ். அந்த வாய்ஸ் வந்து நம்மளுக்கு தெளிஞ்ச கண்ணாடி மாதிரி அந்த ஆழமான சங்கீதத்தை அழகா பரிமளிச்சு கொடுக்கும். அது கலங்கி இருந்ததுன்னா ஒண்ணுமே பார்க்க முடியாது, அழகா பார்க்கவே முடியாது. அப்போதான் இந்த டிராமா அதெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி சுத்தமா இருக்கணும். அதனால தான் நான் சொல்றேன் சுத்தம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாய்ஸ் பவர், இன்ஸ்ட்ருமெண்ட் பவர். வாய்ஸ் சொல்றது நான் பிகாஸ் ஐம் அ சிங்கர், இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டா இருந்தானா அப்சல்யூட் கண்ட்ரோல் ஆன் யுவர் இன்ஸ்ட்ருமெண்ட். நோ டூ கொஸ்டின்ஸ் அபவுட் இட். ஞானம் தான் முக்கியம் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நான் ஒத்துக்கவே மாட்டேன். உன் இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸ்பர்டீஸ்லயே ஞானம் தெரிஞ்சு கொடுத்து, அதான் ஞானம். வாய்ஸ் மேல இருக்கிற கண்ட்ரோலும் ஞானம் தான். இட்ஸ் a very important aspect of ஞானம். how can one இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த நாதம் ஃப்ளோர் இமோஷன் எப்போ இதெல்லாம் ஒண்ணு சேரறதோ இது வந்து ஆடியன்ஸ்க்கு சேர்க்க இட் வில் நாட் மிஸ் தி ஆடியன்ஸ் அட் ஆல். நான் இதை இன்னைக்கு சேலஞ்சா சொல்றேன், உறுதியா நான் சொல்லுவேன், இது வந்து மிஸ்ஸே ஆகாது. ஸோ புதுமைங்கிறது அவாவா ஆடியன்ஸை பில்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன். எல்லாரோட ஆடியன்ஸும் ஒன்று கிடையாது. இன்னைக்கு எங்களோட கச்சேரியில் ஆடியன்ஸ் ஒரு டைப்பாக வரானா அஃப்கோர்ஸ் தெர் வில் ஆல்வேஸ் பி பீப்புள் ஹூ வில் வெயிட் ஃபார் தி அபங், ஹூ வில் சே எனக்கு விருத்தம் கேட்கணும்னு. பட் நம்ம எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஸ்டைலில் பாடுறோமோ ஆடியன்ஸ் அதுக்குன்னு வருவா. ஆனால் நான் முதல் இஃப் ஐ ஆல்சோ செட் தெம் அப் தட் எனக்கு இதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி, இந்த அபங் தான் என்னோட ஸ்பெஷாலிட்டி, இந்த தமிழ் பாட்டு தான் எல்லாருக்கும் இதுதான் பிடிக்கும் நான் முன்னாடியே நினச்சிண்டா அதே பாடினா மேபி தேல் ஆல்சோ எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் மீ. ஸோ வி செட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், வி பில்ட் அவர் ஆடியன்ஸ். அப்போ வந்து ஒரு ரசிகனுடைய ரசனையை பில்ட் பண்ணுறது முழுக்க ஒரு பெர்ஃபார்மரோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள்? அப்சல்யூட்லி. ஓகே, தட்ஸ் a very welcome answer from you because பெரும்பாலுமே வந்து படைப்பாளிகள் ஆர் பெர்ஃபார்மர்ஸ் ஆர் எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், உங்களுடைய பலவிதமான அவங்களுடைய நடவடிக்கைகளுக்கு என்ன பண்ணுறது, என்னோட ரசிகர்கள் அப்படி இருக்காங்க, அவர் யாராக இருக்கணுன்றதை வந்து நாங்கள் எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக முடிவு பண்ணுறோம், அந்த இடத்துக்கு எங்களால் அவங்கள இட்டு செல்ல முடிகிறது. அதுக்கு வந்து தேவையாக இருக்கிறது வந்து சாதனையும் சுத்தமும் அதுக்கான அர்ப்பணிப்பும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜெல்வரோட கையில் அவ்வளோதான் அஸ்திரம் இருக்குது. அந்த 2-3 பாட்டு தான் அவங்களோட அஸ்திரமே. அதுக்கு தவிர்த்து வேற என்ன இருக்குது அவங்க காமிக்கலை, இது வரைக்கும் காமிக்கலை, அதையே தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட அந்த கேள்வியினுடைய 2 கூறு கேட்டேன். ஓவர் தி லாஸ்ட் 3 decades ஆடியன்ஸில் என்ன மாதிரியான மாற்றங்கள் பார்க்குறீங்கன்னு. நீங்கள் 3 decades ஏன் சொல்கிறேன், 3 வருஷத்துலேயே எவ்வளோ சேஞ்சஸ் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. சிலப்போ வருத்தமாக இருக்குது, ஆனால் அது ஒரு சேலஞ்சாகவும் இருக்குது.
அண்ட் வி ஷுட் கிளைம் தட் சேலஞ்ச். வருத்தம்னா அந்த கோவிட் வாஸ் அ ஹியூஜ் ஒரு கயாட்டிக் ஃபேஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு சொல்லணும். நம்மளோட லைஃப்லேயே ஒரு திருப்பி போட்டுடுது. எல்லாருக்கும் வீட்டில் மியூசிக் ஸ்டார்டட் ஃப்ளோயிங், ஃபோனில் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, கம்ப்யூட்டரில் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த ஒரு இனர்ஷியான்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷில், கிளம்பி போய் கச்சேரியில் போயிட்டு உட்காரணுமா, வீட்லேயே உட்காந்து நான் கேட்குறேனே, அந்த ஒரு மாற்றம் வந்தது. ஸோ அந்த லைவ் கான்சர்ட்லேருந்து அந்த ஒரு கம்பல்ஷன், அந்த ஒரு ஹேபிட், அந்த ஒரு டைம் செட்டிங், அது வந்து கொஞ்சம் அந்த ப்ரையாரிட்டி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இன்னைக்கு கச்சேரிக்கு கிளம்பணும், அந்த டைம் ஒருத்தருக்கு இன்னைக்கு மோஸ்ட் காஸ்ட்லி திங் இன்னைக்கு மக்களுக்குன்னா டைம். ஸோ இன்னைக்கு ஒருத்தர் வந்து 6 மணி நேரம் ஒதுக்கி ஒரு கச்சேரிக்கு போனோன்னா, நான் ரெடி ஆகிட்டு ஒரு ஆட்டோ டாக்ஸி ட்ராவல் பண்ணி ஒரு கச்சேரிக்கு வந்து டிக்கெட்டை வாங்கி உக்காந்து அதுக்கப்புறம் அதை முடிச்சு நான் வரணும்னா எவ்வளோ டைம். நான் வந்து இஃப் தட் மியூசிக் இஸ் ஒர்த் ஃபார் மீ, அப்போ நான் வருவேன். ஸோ இந்த ஒரு இட் வாஸ் நாட் அ ஹேபிட். எல்லாரும் எவ்ரிடே நான் ஒரு கச்சேரி கேட்பேன்னு போன ஒரு ஹேபிட் ஹேஸ் சேஞ்ச்ட் இன் 3 years. ஸோ அது ஒரு பெரிய மாற்றம். கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ வர கான்சர்ட்ஸ்க்கு? இட் இஸ் அப் அண்ட் டவுன், ஐ வுட் சே. சம்டைம்ஸ் யூ ஃபீல் தட் முன்னாடியெல்லாம் ஒரு சங்கீத சீசன் வர்ற பொழுது அந்த கேட்டலாக் இருக்கும் இல்லையா, யார் யார் எங்கெங்கே பாடுறாங்க, என்னென்ன கான்சர்ட் நடக்கிறது, அதை எடுத்து வச்சுக்கிட்டு கிளாஸாக சுற்றுற மாதிரி இங்கே பார்த்துட்டு அங்கே வந்து மத்தியானம் 2 மணி கச்சேரி இருக்குது, அதை பார்த்து முடிச்சுட்டு 4 மணிக்கு அட்டடே இங்கே இவங்க பாடுறாங்க, இங்கே ஓடிடணும், ஐயோ அங்கே 7 மணிக்கு இன்னொரு கச்சேரி இருக்குது, இது 5:30 மணிக்கே கிளம்பிடலாம், அங்கே இந்த 1.5 மணி நேரம் முதல்ல இங்கே கேட்டால் அங்கே போயிடலாம். இப்படியெல்லாம் நாங்கள் வந்து சபா ஹாப்பிங்ஸ் பண்ணியிருக்கோம். நிறைய சபா ஹாப்பிங்ஸ் நடந்திருக்கு. எல்லாம் பேஷனேட்டாக கேட்டவங்க இருக்காங்க, பேஷனேட்டாக பாடின அளவுக்கு பேஷனேட்டாக கேட்டவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ ஹாப்பிங்ஸ் எல்லாம் நடக்கிற மாதிரி எனக்கு ஐ டோன்ட் see that happening. அதை நீங்கள் ஸ்கொயர்லி கோவிடுக்கு தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களா? இல்லை, அங்கே ஒரு மாற்றம் வந்து ஒரு திருப்பம் வந்ததுன்னு சொல்கிறோம். இன்னமும் இருக்காங்க நிறைய பேர் இப்படி சபா, நீங்கள் சொன்ன மாதிரி சபா ஹாப்பிங் பண்ணுறவங்க இன்னமும் இருக்காங்க. ஆனால் அந்த குவான்டிட்டி நம்பர் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே எவ்ரிதிங் இஸ் accessible on the social media இல்லையா. அப்போ நம்ம கேட்டு இவன் எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற ஒப்பீனியன் ஃபார்ம் ஆயிடுறது. தே ஆர் ஆல்ரெடி எக்ஸ்போஸ் டு தட் மியூசிக். ஸோ நவ் தே ஆர் வெரி செட்டில்டு. இவாளை தான் வேணும், இவா இல்லைன்னா இவா வேணும், இவா அப்புறமா இவா வேணும் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. அது வந்து ஒரு பெரிய ஆர்ட் ஃபார்முக்கு வைக்கப்பட்டிருக்க, இது ஆர்டிஸ்ட்டுக்கு வைக்கப்பட்ட சேலஞ்சுன்றதோட ஒரு ஆர்ட் ஃபார்முக்கு வைக்கப்பட்ட சேலஞ்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு உன்னதமான விஷயமாக இருந்தாலும் இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல நின்று அந்த ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கான பேஷன்ஸ் யாருக்குமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க உங்கள் கான்செப்ட்ஸ்? அதான் அவங்க சொன்னாங்க அந்த சேலஞ்ச் அப்படிங்கிறது. அதாவது அவளோட அந்த ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குது இல்லையா, ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்குது, அதான் நீங்கள் சொல்ல வரீங்க. அதெல்லாம் மீறி அதெல்லாம் இருக்குது, அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதையும் மீறி எப்படி அந்த கனெக்ட் பண்ணுறது? அப்போ நம்ம தான் இன்னும் பவர்ஃபுல்லாக பாடணும். அது நாங்கள் அப்படிதான் நாங்கள் எடுத்துக்கணும். நீ கேட்க மாட்டியா, நீ உன்னை கேட்க வைப்பேன் அப்படிங்கிறது தான் நம்ம முயற்சியாக இருக்கணும் இல்லையா. வேற என்ன பண்ண முடியும்? இதுதான் நம்ம முயற்சி. ஸோ அப்போ பர்ஃபார்மன்ஸ் இன் அ கான்சர்ட் இஸ் பிகம் டஃபர் டுடே அப்படின்றது டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் டிஃப்ரெண்ட் டைம்ஸ். ஐ கெஸ் ஒரு காலகட்டத்திலயும் ஒரு சேலஞ்ச் இருந்திருக்கு. அந்த காலத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், 40 வயசு வரைக்கும் ஒருத்தருக்கு மேடையே கிடைக்காது, சின்னவன் தானே போட்டு இன்னும் அப்படின்னு சொல்லுவா. 40 வயசு, ஹாஃப் யுவர் லைஃப் இஸ் ஓவர், அப்போதான் மேடையே கிடைச்சுதான். இன்னைக்கு 40 வயசுக்குள்ள ஐ ஷுட் டூ மை பெஸ்ட் அண்ட் ரிட்டையர் அப்படின்னு சொல்றா. Everyone wants to retire at the age of 40. So I can imagine the social changes that has come இல்லையா. ஸோ அந்த காலத்தில் அந்த சேலஞ்சஸ், வாய்ப்பே கிடைக்காம காஞ்ச சேலஞ்சு, இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சு ஆனால் ஆடியன்ஸ் இல்லாத ஒரு சேலஞ்ச் இன்னைக்கு. ஸோ மெனி சேஞ்சஸ்க்கு அரவுண்டா. அதுவும் இன்னைக்கு மியூசிஷியனுக்கு மட்டும் பாடுறது மட்டுமா சேலஞ்சு? சோஷியல் மீடியாவில் நான் என்ன கான்டென்ட் போடுறது, அதுக்கப்புறமா என்னோட ப்ரெஸ் இதில் நான் எப்படி, ஹவு டு ஐ நேவிகேட் இட், என்னோட ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் மை இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸில் என்ன பண்ணுறது, ஹவு டு ஐ டாக் நைஸ்லி, ஹவு டு ஐ இன்டராக்ட் நைஸ்லி, எவ்வளோ விஷயத்தில். அண்ட் இஸ் இட் பாசிபிள்? நம்ம எல்லாத்தையும் வாங்க முடியாது. ஒரு குவாலிட்டி ஆஃப் ஒன்ஸ் டெடிகேஷன் டு தி ஆர்ட் ஃபார்ம் தட் தே ஆர் இன்டு. அதாவது நான் எதில் ஈடுபட்டிருக்கணும், அது சங்கீதமாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். இப்போ உங்கள் கேஸில் மியூசிக்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மியூசிக்கு
என் ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் ஒரு 4.5 மணி நேரம் கார்த்தால நான் சாதனை பண்ணணும், இல்லை சாயங்காலம் ஒரு 3 மணி நேரம் நான் சாதனை பண்ணணும்னு உங்களுடைய ஸ்கெட்யூல் இருக்குன்னா அதுக்குள்ளே இன்டர்கட் பண்ணுற இப்போ நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் எவ்வளவு அந்த சாதனைகளுக்கு வந்து இடையூறாக இருக்குது. இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், வேற வழி என்ன? பாக்கி நேரத்தில் அதில் தான் இருக்குது நம்ம பிளான் பண்ணிக்கிறது. வி ஹாவ் டு பிளான் ஆர் டே. வி கான் பி இனிமே சோம்பேறியா, அதாவது நம்ம ஒரு பிளான் பண்ணாமல் இருக்கவே முடியாது. எல்லா ப்ரொஃபஷனலுக்கும் இது சேலஞ்ச் தான். ஆனால் பர்டிகுலர்லி இப்போ சாஸ்திரிய சங்கீதம் இசைக்கு கண்டிப்பாக அது ஒரு சேலஞ்ச். ஏன்னா இது வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியோட பார்ட் ஆயிடுது. இது தெய்வீகமானது, இது வந்து இவ்வளோ வருஷத்து கலாச்சாரம் பாரம்பரியம் அப்படின்னு பார்க்கறது இல்லை இப்போ. இது வந்து என்டர்டெயின்மெண்ட் பார்ட் ஆஃப் இட். ஸோ நவ் வி ஹாவ் டு கம்பீட் வித் OTTs, Yes. movies, stand-up comedy shows. இதில் one of the options is classical music. It's a very difficult time that we are living in. ரொம்ப கஷ்டமான. இப்போது நீங்கள் 2 பேரும் வந்து சேர்ந்து பாடுறீங்க. அப்போ உங்கள் சாதனைகள் வந்து சேர்ந்தும் இருக்கலாம், தனித்தனியாகவும் இருக்கலாம், given your family circumstances. உங்கள் குழந்தைங்களை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா பீயிங் விமன் அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா வந்து the guilt that every woman goes through as a professional or whatever it is, or as a passionate performer, am I the right mother, am I doing the right thing to my child, என்னுடைய டைமெல்லாம் இதில் டெடிகேட் ஆகிடுறது இல்லையா? அந்த கே பாலச்சந்தரோட படத்தில் ஒரு இது வரும், பேசிகிட்டே இருப்பாங்க, மாடியில் துணிக்காய போட்டிருக்கேன் எனக்கு சங்கீதம் வருமா அப்படின்னு கேட்பாங்க அவங்க. அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்க அவ்வளோ வேலைகள் உங்களை இழுக்கிற போது அதை ஒரு பக்கம் மனசை மூடி வச்சுட்டு, ஏன்னா அந்த சீல் போடாட்டி, அந்த மேலே ஒரு சீலை போட்டுட்டு இது எதை பற்றியுமே இப்போ நான் யோசிக்க போகிறது இல்லைன்னு இல்லாட்டி அந்த சாதனையை பண்ண முடியாது. ஏன்னா அது சிங்கிள் ட்ராக் தான். அந்த சிங்கிள் ட்ராக்குக்கு நீங்கள் எப்படி உங்களை தயார் பண்ணிக்கிறீங்க? இது வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துகிட்டு போக வேண்டாம் பார்க்குறேன். ஏன்னா சிலப்போ நினச்சானா ஐ திங்க் மென் ஹாவ் இட் ஈஸியர் தோன்றுறது. ஏன்னா ஆஸ் பெண்மணியாக இருந்துட்டு இன்னும் ரோல்ஸ் நிறைய ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு, அதுதான் நான் கேட்குறேன். ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக தான் நான் உங்களை கேட்குறேன். பெண்களாக இருந்துட்டு, ஏன்னா இப்போது ஒரு ஆண் வந்து வேலைக்கு போயிட்டாரு, அவங்க பசங்களை பார்க்கலனா அவர் பாவங்க பிள்ளைங்களை கூட பார்க்க முடியாமல் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டுருக்காரு. ஆனால் ஒரு பெண்ணு வேலைக்கு அந்த மாதிரி கஷ்டப்பட்டு போயிட்டாக்க அவங்க என்னங்க பிள்ளைங்களை கூட பார்க்காம வேலைன்னு போயிட்டுருக்குறாங்க அப்படின்ற அந்த டயபாலிசம் இன்னும் இருக்கதான். இல்லை எனக்கு என்னோட ஃபேமிலிஸ் வேர் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் அந்த மாதிரி ஒரு பயசஸ், ப்ரெஜுடிசஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் அப்படி வச்சுக்கல. அஃப்கோர்ஸ் நாங்கள் எங்களோட அப்ரிங்கிங்லேருந்து வந்ததுனால எங்கள் டியூட்டிஸ் பண்ணாமல் இல்லை, எல்லாம் அப்படியே போட்டுட்டு யாரோ பார்த்துக்கணும்னு கிடையாது, நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒன் குவாலிட்டி ஐ திங்க் விச் இஸ் வெரி குட் நாங்கள் கற்றுண்டது வந்துன்னா என்டைட்டில்டாக கிடையாது. எனக்கு இப்படி தான் பூஜை ரூமில் அப்படியே வழக்கேற்றி அதெல்லாம் கரெக்டாக செட்டப் பண்ணி நாங்கள் அப்படியே மீராபாய் ஆட்டமா தம்பூரா எடுத்து அப்படியே உள்ள ஃபிலிம் சீன் பண்ணுவோம். சாஸ்திரிய சங்கீதம் எப்படி சிங்கர் இப்படியெல்லாம் நடக்கலை. எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னோட குழந்தைக்கு 2 மாதம், எனக்கு 2 வயசு வித்தியாசம் ஃபார் மை போத். ஸோ மை டாட்டர் வாஸ் 2 years and 2 months. அதுக்கு விட 2 வயசு பெரியவா அவளோட. ஸோ 4 years and 2 months. அதுக்கப்புறம் ஸோ திஸ் 3 children. அஃப்கோர்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் டாட்டர் வாஸ் லிட்டில் ஓல்டர். அதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த 3 குழந்தைகளும் சத்தம் போட்டு உட்காந்துருக்கும், யாரும் இருக்க மாட்டா வீட்டில், எல்லாரும் போயிருப்பா அவள் வேலைக்கு. இதுக்கு நடுவில் நாங்கள் பாடுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பாட்டு வந்தால் அந்த அர்ஜுனா மாதிரி இருக்கணும், ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா துரோணாச்சாரியார் சொன்னா இல்லையா, அர்ஜுனா பேர்ட்ஸ் ஐ காண்றதா அந்த கண்ணு, உனக்கு என்ன காண்றதுன்னு கேட்டான். எனக்கு இலை தெரியறது, களை தெரியறது, மரம் தெரியறது, பங்கு இன்னொரு அர்ஜுனாக்கு என்ன ஆன்சர் வந்தது? கண்ணு தெரியறது. அந்த மாதிரி அந்த மோமெண்ட்ல அந்த சங்கீதத்தை இம்மீடியட்லி கெட் இன் டு இட், டூ வாட் யூ கேன் இந்த டைம். அந்த ஒரு ஃபோக்கஸ் அண்ட் டிசிப்ளின் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கு. அது பண்ணி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் குழந்தை எனிவே வளருவா. ஐ திங்க் தே க்ரோ அப். அஃப்கோர்ஸ் வாட் யூ திங்க், வாட் யூ ஹாவ்? ஐ திங்க் குழந்தைகள் நாங்கள் வி ஹவ் டன் ஆல் த ரைட் திங்ஸ் அஸ் அ மதர். ஸ்கூலில் சேர்த்து அவளோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டு இந்த கிளாஸ் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கிளாஸ் கூட்டிகிட்டு போயிட்டு என் குழந்தை நல்லா பாடுவான், என் பையன் நல்லா பாடுவான். பட் அவன் சங்கீதத்தை எடுத்துக்கல ரொம்ப சீரியஸாக, படிக்கிறான். ஸோ ஐ திங்க் we did our duties by them. பட் தேர் சக்ஸஸ் அவளா வெற்றிகரமாக வருவாளா அது அவள் கையில் தான் இருக்குது. அந்த மாதிரி டிஸ்பேஷனேட்டாக அவங்களால இருக்க முடியாதா? நாங்கள் அப்படின்னு நினச்சது உண்டு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கில்ட் வந்து ஒரு அம்மாவுக்கு கூட பிறந்த ஒரு வியாதின்னு நினைக்கிறேன்.
அது எல்லா பெண்களும் அதை வந்து ஐயோ நான் பண்ணலையே, வீட்டிலேயே ஃபுல்லா கவனிச்சுட்டாலும் ஐயோ நான் அது பண்ணலையோ இது பண்ண இந்த பண்ணலையோங்கிற ஒரு வரி ஒரு பெண்ணுக்கு தான் வருது. ஏன் வரணும்? நம்ம பெஸ்ட், நம்மளுக்கு ஆண்டவன் இந்த ஒரு ஜென்மத்தை கொடுத்துருக்காரு வித் அ பர்பஸ். அதை பண்ணுவோமே, அதுக்குன்னு இன்னொன்று பண்ணாம இல்லை. ஆனா இதை நம்ம நேர்த்தியா நல்லதா நம்ம பெஸ்ட் பண்ணணும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் ரஜினிட்ட நான் ரொம்ப கத்துன்னு இருக்கேன். இப்போ என் பொண்ணுக்கு 24, சின்னத்துக்கு 20. இப்போ நான் கேட்டேன், ஆக்சுவலி எதேச்சா நீங்க அதை கேட்குறீங்க இல்லையா, நான் என் பொண்ணுகிட்ட சொன்னேன் என்னடி இவ்வளோ நிறைய ஃபங்க்ஷன், ஆனுவல் டே நிறைய நம்ம போக முடியல. ஏன்னா நம்ம கச்சேரிக்கிட்டு இருக்கோம், பர்த்டேஸுக்கு இருக்க மாட்டோம். என்னோட பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரிஸ் எதுக்குமே பெரிசா நாங்கள் இருந்தது கிடையாது. நீ ரொம்ப உன்னை படின்னு பின்னாடி நின்று நான் சொன்னது கிடையாது. நீ என்ன நினைக்கிற, டிட் யூ ஃபேஸ் தட் சேலஞ்ச்? நல்ல வேலைமா நீ இல்லை. நீ என்ன பண்ண போற? இன்னைக்கு நீ வந்து உன்னோட காலில் நீ நிற்கிற, எனக்கு பெருமையா இருக்கு உன்னை பார்த்து. நீ வழிகாட்டுற நான் எப்படி நடந்துக்கணும் வாழ்க்கையில. நானும் இந்த மாதிரி ஒரு கரியரை வச்சுக்கணும், இதுவும் ஒரு பர்பஸ் கொடுக்கறது, ஒரு பெண்ணுக்கு ஒரு பர்பஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்ல. ஏன்னா எல்லாமே எம்டினஸ் சிண்ட்ரோமா. நான் என்னோட பசங்களோட அம்மாவெல்லாம் பார்க்குறேன், இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லி நோய் பண்றா. யாருக்கும் பிடிக்கலமா. எவ்ரிபடி ஹேஸ் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எக்ஸெப்ட் மீ அப்படிங்கிறா. ஸோ தட் இஸ் ஸோ நைஸ் டு ஹியர் இல்லையா? நான் நினச்சிட்டு இருக்கேன் மனசுக்குள்ள, நாங்க 2 பேருமே நினச்சிருக்கோம். உங்க குழந்தைங்களுக்கு என்ன வயசு? உங்க சன் சொன்னீங்க இல்லையா, எவ்வளவு ஏஜ் அவருக்கு? He is 16. 16 வயசு. என் பொண்ணுக்கு 18 வயசு. அவ காலேஜ்ல படிக்கிறா. அவ லாஸ்ட் இயர் என் பையன் 10th எக்ஸாம் எழுதுனா 12th எக்ஸாம். நான் பெரிய காரியமா சொன்னேன், கச்சேரியே ஒத்துக்க மாட்டேன். ஃபெப்ரவரின்னா அவளுக்கு அந்த டைம்ல எக்ஸாம், கச்சேரியே ஒத்துக்க மாட்டேன்னு. அந்த ஃபெப்ரவரி அமைஞ்சது லைஃப்ல அவ்வளோ நான் பிஸியா இருந்தது. நான் வீட்லயே இருக்கல. நான் வீட்டில் மொத்தமாக 5 நாள் தான் இருந்திருப்பேன். அவள் ஒரு நாளைக்கு கூட எக்ஸாம்க்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றதுக்கு நான் இல்லை. அப்புறமா ஐ ஃபெல்ட் வெரி கில்ட்டி. போயிட்டு கேட்டேன், நான் ஒரு எக்ஸாம் கூட இருக்கல, வெரி சாரி. நீ இருந்தா என்ன பண்ண போற? நீ ஏதாவது என்ன பண்ணியான்னு கேட்ப. வேண்டாம் எனக்கு நீ இருக்காது. ஸோ தே கெட் யூஸ் டு இட். அண்ட் அன்னெசரி கில்ட்னால நான் ஏதாவது சாதிக்க போறேன். நான் ரஞ்சினிட்டேருந்து கற்றுட்டேன்னா ஐ எம் தட் பர்சன். ஒரு கிளாஸ் ஹாஃப் எம்டின்னு நான் பார்க்குற ஒரு டெண்டன்சி எனக்கு இருக்கு. ஒரு கிளாஸ் ஹாஃப் ஃபுல்லா இருக்கு. அது ரஞ்சினி அப்படிதான் பாப்பா. ஸோ ரஞ்சினி வந்து இப்போ நான் ஊருக்கு போறேன்னு வச்சுங்கோ, நான் வந்து என் வீடை பத்தி இப்போ நான் காருக்குள்ள ஃபாஸ்டா போனேன்னா, காருக்குள்ள ஓடினா கார் ஃபாஸ்டா போகுமா? அதே மாதிரி when I go to US, என் குழந்தைகள் நினச்சிருந்தானா will I be there for them? ஸோ அந்த மூமெண்ட்ல லிவிங் இன் த பிரசன்ட் தான் நீங்க. that's something I've learned from her. And to be positive. ப்ரீநேட்டல் கிட்ஸோடைய ஐ சர்ஜரிக்காக ஆமா, நீங்க வந்து ஒரு இந்த ப்ரோபோனோ கான்சர்ட் ஒன்று பாடியிருக்கீங்க. விழிகள் திரள்திட. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS. வெற்றியின் மண் SNS. SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.